இவரு பிஎஸ் எடியூரப்பா கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர். பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்னிந்தியாவில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கதவுகளை திறந்து விட்டவர் அப்படின்னு இவரை பற்றி சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிஎஸ் எடியூரப்பா மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இன்றைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்சோனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இது 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகள் இவங்க பாலியல் தொல்லைக்கு உள்ளாகாம பார்த்து கொள்ள வேண்டியது இந்த சட்டத்தின் பொறுப்பு அப்படின்னு, ஏன்னா கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது சமூகத்துல. அப்ப அவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. இந்த சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உயர்ந்தபட்ச தண்டனையாக 10 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்படும் இந்த சட்டப்படி. சரி, இந்த சட்டத்துல யாரு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த பாதிக்கப்பட்ட விஷயம் தெரிந்த யார் வேண்டுமானாலும் இல்ல சந்தேகப்படக்கூடிய யார் வேண்டுமானாலும் இதில் புகார் அளிக்கலாம்னு இருக்கு. இது அரசியல் ரீதியாக பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இது. ஏன்னா பிஎஸ் எடியூரப்பா இன்றைக்கும் அங்கு அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடியவர். அவருடைய புதல்வர் தான் அங்க மாநில பாஜகவுடைய தலைவராகவும் இருக்காரு. அதனால இந்த மக்களவை தேர்தல் வரும் நேரத்தில் இந்த வழக்கு பதிவாகிறது ஒரு அதிர்ச்சியை அங்கு தேர்தல் களத்தில் ஏற்படுத்தியிருந்தது உண்மைதான். ஆனா இந்த வழக்கின் மீதான விசாரணை எப்படி போகிறது, வழக்கில் இது உண்மையிலேயே இவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதெல்லாம் வரும் நாட்களில் நிச்சயமாக அது தெரியும். ஓகே, அந்த அப்டேட்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.